சத்யனா ஸ்டோர்லேருந்து பானமாக பேசுகிறேன், டெய்லரிங் ஷாப்பில் இருந்து. இன்றைக்கி வந்து சின்ன பிள்ளைகளுக்கு பாவாடை, பாடி பாவாடையை வெட்டுறதை சொல்கிறேன், அப்புறம் தைக்கிற மெத்தேடை சொல்கிறேன். இன்றைக்கி இதை எப்படி அளவு எடுக்கிறது, எப்படி தைக்கிறதுங்கிற மெத்தேடை சொல்லிடுறேன். இவங்க கொடுத்துருக்க அளவு, இந்த அளவு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து எப்படி அளவு எடுக்கிறதுன்றதை இப்போ சொல்கிறேன். இந்த இடுப்பு பகுதியிலேருந்து கரை வரைக்கும் 20 இருக்குது. இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு கீழே பட்டி மடிக்கிறத கரையாக இருந்தால் மடிக்க வேண்டியதில்லை. இல்லைன்னா 20 அரை இன்ச்சு இங்கிட்டு மேலே விட்டுருக்கேன். 20 அரை பாவாடையோட உயரம். இடுப்பு அகலம் வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு அளவெடுங்க. 11 இருக்குது. அப்போ இங்கிட்டு நம்ம பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு, இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு. மொத்தம் இடுப்பு சுற்றளவு சின்ன பிள்ளைகளுக்குன்னா 12. மொத்த சுற்றளவு 24. ஒரு சைடு 12, இந்த சைடு 12, 24. பாவாடையோட உயரம், இடுப்போட அகலம். மேல் பாடி எப்படி எடுக்கிறதுனா, இந்த ஷோல்டர்லேருந்து இந்த தையல் வரைக்கும் வச்சுக்கோங்க. 9 8 இருக்குது, 9 இன்ச்சு வச்சுக்கோங்க. பாடியோட உயரம், பாடியோட மார்பு அகலம். இப்படி தான் விரித்து விட்டு ஒன்றொன்னா அளக்கணும். 12 இருக்குது. அப்போ பாதியாக மடித்தா 6, 1 இன்ச்சு தையலுக்கு. அப்போ 7 இன்ச்சு. மேல் பாடியோட அகலம் வந்து 7 இன்ச்சு. இடுப்பு அகலம், உயரம். கழுத்து வந்து 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. கழுத்து இறக்கம் வந்து இப்படி பாருங்கள், 3 இன்ச்சு. கழுத்து இறக்கம் 3 இன்ச்சு, கழுத்து அகலம் 2 இன்ச்சு, ஷோல்ட்ரு 2.5 இன்ச்சு. இங்கிட்ட 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சு நம்ம தையலில் மடிச்சிருவோம். 2 இன்ச்சு இருக்குது, 2.5 வைங்க. ஆம்கோல். இதுதான் அளக்கிற மெத்தேடு. பார்த்துக்கோங்க. ஒரு பிள்ளைக்கு பாவாடை பாடி பாவாடை தைக்கணுன்னா 4 இன்ச்சு இருக்குது. இப்படி கணக்கு பாருங்கள். இப்படி வச்சானா நமக்கு அந்த முக்கு வந்துச்சுன்னா 4 இன்ச்சு ஆம்கோலோட இது. இப்போ தான் நம்ம தைக்கிற மெத்தேடு எப்படிங்கிறது, வெட்டுற மெத்தேடு பார்க்குறேன். இப்போ அளவு எடுக்கிற மெத்தேடு சொல்லிட்டேன். இப்போ அவங்க வந்து பெரிய சேலையில் 1 மீட்டர் தைச்சிட்டாங்க. மிச்சம் இருக்க துணியை நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க சின்ன பிள்ளைக்கு தைக்க. இப்போ இதில் இருக்க உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். 22 இருக்குது. நமக்கு தேவை அவங்க கொடுத்த அளவில் இப்போ 20 வருது. இப்போ கூட ஒரு 1.5 இன்ச்சு இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அது மேலே கொஞ்சம் வளர்கிற பிள்ளைன்னு விட்டுட்டோம். இப்போ வந்து இதில் சுருக்கு பிடிக்கிறப்ப அந்த அளவு வந்துடும். இப்போ பாடியோட அகலம் எடுக்கணும். அளவு எடுக்கிற முறை சொன்னேன். இப்போ வெட்டுற மெத்தேடையும் பார்த்துக்கோங்க. 9 பாடியோட உயரம் 9. இப்படி கணக்கு பார்த்துக்கோங்க. ஒரு 1/2 மீட்டர் துணி இருந்தால் போதும். இது பிள்ளைகளுக்கு ஈஸியாக. இதில் வந்து கழுத்தகலம் இந்த ஓரத்தில் வச்சுக்கோங்க. 2 ஷோல்ட்ரு 2.5, ஆம்கோல் 4, கழுத்து இறக்கம் 3. இதுதான் இது. இதில் வந்து 1 இன்ச்சு புள்ளி வச்சு இந்த வளைவை போடுங்க. அதே மாதிரி இங்கே 1 இன்ச்சு வச்சு இந்த வளைவை போடுங்க. இதுதான் வெட்டுற மெத்தேடு. மேல் பாடியோட உயரம், மார்பு அகலம், கழுத்து அகலம், கழுத்து இறக்கம். இப்போ இதில் வந்து 7.5 இருக்குது. அப்போ நம்ம இந்த சைடில் இதை பிடிச்சிருவோம். இந்த இதில் கூட இருந்துச்சுன்னா இப்படி பிடிச்சிடலாம். இந்த சைடில் பிடிச்சிக்கலாம். இப்போ இருக்கிற இறக்கத்தை உயரம், மார்பு அகலம், கழுத்து அகலம் எல்லாம் அந்த எடுத்து, இது பாடி, மேல் பாடி. இது ஆம்கோல். இது கழுத்து அகலம். இதுதான் மேல் பாவாடையோட உயர அகலம். இந்த அவங்க கொடுத்துருக்க அளவு உயரம் அகலம். இப்போ இதில் வந்து நம்ம சுருக்கு பிடிக்க போகிறோம். சுருக்கு பிடிச்சி இப்படி சுருக்கு பிடிச்சி அந்த பாவாடை பாடியை மேலே ஏற்றணும். இதுதான் பாடி பாவாடையோட அளவு உயரம். இது அவங்க கொடுத்துருக்குது. அவங்க இதுக்கு மேல் சட்டையும் கொடுத்துருக்காங்க. இதை அது பாடி பாவாடை தைச்ச உடனே உங்களுக்கு மேல் சட்டை வெட்டுறதும் தைக்கிறதையும் சொல்கிறேன். பாருங்கள், வெட்டுறது உயரம், இடுப்பு அகலம்
மேல் பாடியோட உயரம் மார்பகலம், கழுத்து, ஷோல்டரு, ஆம்கோல் மேல் பாடியில். இதுதான் இதோடைய அளவுங்க. பார்த்துக்கோங்க. ஒரு பிள்ளைகளுக்கு பாடி பவுடர் தைக்கணும்னா இதுதான் மெத்தேடு, இதுதான் அளவுங்க. இதுக்கு கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாக இருந்தால் கூட கொஞ்சம் உயரம் இடுப்பகலம் தான் வரும். எல்லாமே வெட்டுற மெத்தேடு இதுதான். பார்த்து வெட்டி பழகுங்க. சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு இந்த துணியே 1.5 மீட்டர் தான் இருந்துச்சு. அவங்க 3.5 மீட்டருக்கு பெரிய பிள்ளைக்கு பாவாடை தைச்சிட்டாங்க அந்த சேலையில். இப்போ 1.5 மீட்டரில் சின்ன பிள்ளைக்கு பாடி பாவாடை தைக்க சொல்லியிருக்காங்க. இது அதோடைய அளவு. இது நம்ம இப்போ தைக்க போகிறது. சப்ரை பண்ணுங்க. அவங்க பானமாக இடையில கொஞ்சம் போட நேரம் இல்லாதனால தள்ளி தள்ளி போடுறேன். இருந்தாலும் நான் முடிக்கிற எல்லா பாடத்தையும் நான் உங்களுக்கு முடிச்சு விட்டுறேன். இன்னைக்கு 16வது நாள் பாடம் பாடி பாவாடை. பார்த்து வச்சுக்கோங்க. அளவை குறித்து வச்சுக்கோங்க. எடுக்கிற மெத்தேடுன்னு சொல்லிட்டேன். அந்த பாவாடையை வச்சே உங்களுக்கு அளவு எடுத்து காமிச்சிட்டேன். இப்போ தைக்கிற மெத்தேடு நாளைக்கு நான் உங்களுக்கு தைச்சிக்கிறத காமிக்கிறேன். வீடியோ பாருங்கள் விடாமல். சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு தைக்கிறப்ப அழகாக தைச்சி காமிங்க. இல்லை, இதெல்லாம் ஈஸியான மெத்தேடு தான். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க. உங்கள் பானம்மாவுக்கு எப்பயுமே நீங்கள் ஒவ்வொரு நாள் பாடமும் விடாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. வணக்கம்.